இந்தியாவிலேயே மாவரைக்கிற மிஷின்ல நாங்க வச்சிருக்க டெக்னாலஜி யாருக்கிட்டயுமே இல்லைங்க. உங்க மாவரைக்கிற மிஷின்ல இருந்து வர மாவு சூடா இருக்கா, அதை தடுக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணணும்? கிரீஸும் இல்லாம ஆயிலும் இல்லாம மெயின்டெனன்ஸும் இல்லாம ஒரு பல்வரைசரா அது எப்படி முடியும்? நீங்க நைஸ் 12க்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வெறும் ஒரே மாசத்துல எடுத்துட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆடி ஆஃபர்ல இந்த மிஷினை குறைந்த விலையில வாங்கிட முடியுங்க. அது எப்படின்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் தொழிலாளர்களே, நீங்கள் ஆல்ரெடி மில்லு வச்சுருந்தாலும் சரி, இல்லை மாவு பிஸ்னஸ்க்குள்ளே புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்கள் லாபத்தை உயர்த்தி ஒரு புது தொழிலை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு பல்வரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாவு மில்லுக்கு. ஸோ ஒரு நல்ல பல்வரைசரை எப்படி பார்த்து வாங்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல பல்வரைசரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பல்வரைசரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அது என்ன பீட்டர் டைப் அப்படிங்கிறது தாங்க. இப்போ நிறைய இடங்களில் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கும் அதுக்கப்புறம் 3HP 5HPயில் நீங்கள் மிஷின் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு பீட்ரு தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை, ஏன்னா தானியங்கள் போய் சீக்கிரம் சிக்கிக்கோ இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஃபிக்ஸ்டு பீட்டரில் இருக்குது. அதனால தான் நம்ம எம்டிஎம்மில் பல ஆர்என்டிக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பீட்ரு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ளெக்சிபிள் பீட்டரில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தானியங்கள் உள்ளே போனோடனே அது வந்து நம்ம அடித்து உடச்சி அதுக்கப்புறம் பவுடர் ஆகும். ஸோ தானியங்கள் சிக்கிறதுக்கோ இல்லை போய் இந்த பீட்டரை உடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. அது மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பீட்ரு எல்லாமே அந்த எட்ஜு பார்த்துட்டிங்கன்னா ஹார்டனிங் பிளேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் தேயறதும் அவ்வளோ சீக்கிரத்தில் தேஞ்சிடாதுங்க, ரொம்ப நாள் எடுத்துக்கும் இது தேயறதுக்கு. ஸோ இதோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, யாருக்கிட்டையும் இல்லாத டெக்னாலஜி நம்ம பல்வரைசரில் இருக்குது அப்படின்னு. அதுதாங்க கூலிங் சிஸ்டம். இது 2 கூலிங் டைப்பில் வருது. ஒன்று ஏர் கூலிங், இன்னொன்று வந்து வாட்டர் கூலிங். ஸோ இந்த மாதிரி டபுள் கூலிங் டைப் செட்டப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மாவு சூடாகாதுங்க. ஸோ அதனால் மாவோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் அரைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாவோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். சீக்கிரம் இந்த செல்லு பிடிக்கிறது, சீக்கிரம் வந்து கட்டி ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் அரைச்சி கொடுக்குற மாவில் வராது. ஏன்னா இது டிஃபால்ட்டாகவே கூல் பண்ணி தான் மாவு அரைக்கும், சூடாக மாவு அரைக்காது. ஸோ இதில் பெரிய ப்ளஸ் வந்து நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கூலிங் செட்டப் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு 10லேருந்து 15 கிலோ தான் கொட்டி வச்சுட்டு நீங்கள் மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எம்டிஎம்மில் நீங்கள் பல்வரைசர் வாங்கும்போது 30 கிலோ ஒரே ஸ்ட்ரெச்சில் கொட்டிக்க முடியுங்க. அது மட்டும் கிடையாது, இதில் டபுள் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தானியங்கள் போகணும் அப்படிங்கிறத செகண்ட் கம்பார்ட்மெண்ட் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அனுப்பி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து சேம்பருக்குள்ளேயே அனுப்பும். ஸோ அதனால லோடு வாங்கிறது, அதுக்கப்புறம் அதிகமாக தானியம் போய் தேவையில்லாமல் ஸ்டக் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நம்மளோட பல்வரைசர் நைஸ் 12ல வராதுங்க. அடுத்தது நீங்கள் அரைச்சி கொடுக்குற மாவில் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு மேக்னெட் செட்டப் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மேக்னெட் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு மெட்டல் பாடிஸ் ஏதாவது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதனால் மெட்டல் வந்து எதுவுமே வந்து மாவோட போய் கலந்துராது. ஸோ அதனால் நீங்கள் அரைச்சி கொடுக்குற மாவுமே குவாலிட்டியாக இருக்குங்க. புண்ணாக்கெல்லாம் வந்து உடச்சி போகணுன்ட்டு இல்லை, வாங்குகிற புண்ணாக்கை அப்படியே உள்ளே போட்டால் போதும், அதுவே உள்ளே தள்ளி அரைச்சிக்கோங்க. மற்ற கம்பெனிகளை காட்டிலும் நம்மளோட மிஷினில் 30% வந்து சேம்பர் சைஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட்டும் அதிகமாக கிடைக்குங்க. அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பேரிங்ஸுமே வந்து செல்ஃப் லூப்ரிகேட்டட் பேரிங்ஸுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வாரத்துக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் கிரீஸ் வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமே செல்ஃப் லூப்ரிகேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாவு அரைக்கும் போது இதுலேயுமே நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக பண்ண முடியும். அடுத்தது இந்த மிஷினை வாங்குறது மூலிமா உங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம பல்வரைசர் நைஸ் 12 பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 60 கிலோ வரைக்குங்க. இது நீங்கள் 4 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா 240 கிலோ அரைச்சிக்க முடியும். இதுவே நீங்கள் 30 நாள் ஓட்டுறீங்க, அதாவது ஒரு மாதம் ஓட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா 7200 கிலோ அரைச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு 15 ரூபா போடுவோம், இபி செலவு ஒரு கிலோவுக்கு 2 ரூபா போடுவோம். ஸோ அப்போ மொத்தம் 13 ரூபா வந்து ஒரு கிலோவுக்கு நமக்கு லாபமாக கிடைக்கும். அப்போ 13 × 7200 கிலோ போட்டிங்கன்னா 93,600 ரூபா உங்களுக்கு வந்து லாபமாக மட்டும் கிடச்சிருக்கோங்க. இதில் வந்து நம்ம கரண்ட் சார்ஜ் எடுத்துட்டோம், லேபர் சார்ஜ் நீங்களே தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் லாபம் மட்டுமே 93,600 ரூபாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மிஷினை வாங்கி ஒரே மாதத்தில் இந்த மிஷினோட காஸ்ட்டை நீங்கள் அடைச்சிட முடியும்னு. அது இதுதான். ஸோ நீங்கள் நாங்கள் சொன்ன ப்ராசஸ் மட்டும் பண்ணிங்கனாலே 93,000. இதுவே நீங்கள் வெறும் 4 மணி நேரம் ஓட்டுறீங்க, இதுவே நீங்கள் 8 மணி நேரம் ஓட்டுனீங்கன்னா உங்கள் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். ஸோ நல்ல லாபம் தரக்கூடிய இந்த மிஷினை நீங்கள் ஆடி ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குங்க.
ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆடி ஆஃபர்னு சொல்கிறியப்பா, அப்படி என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 ஸ்லீவ் ஃப்ரீயாக வந்துடுங்க, க்ளீனிங் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் கிளாத்து, இதெல்லாம் தாண்டி இது கூடயே ஸ்டார்டரும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எங்களால் தர முடியாது. கால் பண்ணி புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 15 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. அது போக 10,000 ரூபாயும் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 15 பேராக இருக்கணும். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, PUT அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் குறைந்த முன்பணம் கட்டி EMI ஆப்ஷன்ஸில் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.